போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்ததால் தன் இயல்பில் இருந்து மாறி விலங்கை போல ரயிலில் சக பயணிகளை கடிக்க முற்பட்ட இளைஞர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எங்கு நடந்தது இந்த சம்பவம்? விரிவாக பார்க்கலாம். சென்னை எழும்பூரில் இருந்து கேரள மாநிலம் கொல்லம் வரை இயக்கப்படுகிறது அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலில் பயணித்து வந்த இளைஞர் ஒருவர் தன்னுடன் பயணித்த சக பயணிகளை பார்த்து நாய் போல குரைத்துள்ளார். தொடர்ந்து அவர் பயணிகளை கடிக்க முற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இளைஞரின் செயல் வித்தியாசமாக இருந்ததை கண்டு அச்சமடைந்த பயணிகள் உடனடியாக கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் ரயில்வே காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளனர். ஓடும் ரயிலில் நடந்த இந்த சம்பவத்தை அறிந்து திண்டுக்கல் ரயில் நிலையத்துக்கு வந்த ரயில்வே போலீஸ் சோதனையில் ஈடுபட்டனர். பயணிகள் அடையாளம் காட்ட அந்த இளைஞரை கண்டுபிடித்த போலீஸ் அவரை ரயிலில் இருந்து கீழிறக்கி மருத்துவமனை கொண்டு செல்ல திட்டமிட்டனர். அதன்படி 108 ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்பட்டது. ஆனால் அந்த இளைஞரை கட்டுப்படுத்த முடியாததால் அவரது கை கால்களை கட்டிய ரயில்வே போலீசார் ஆம்புலன்ஸ் மூலம் இளைஞரை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். விசாரணையில் அவர் பீகாரை சேர்ந்த சுரேந்தர் என்பது தெரிய வந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சுரேந்தர் சிகிச்சை அளிக்க முயன்ற மருத்துவர்கள் மற்றும் செவிலியரிடமும் மிக ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அவரை பரிசோதித்ததில் அந்த இளைஞரை நாய் அல்லது ரேபிஸ் பாதித்த விலங்குகள் கடித்ததற்கான அறிகுறிகளோ அல்லது அடையாளமோ இல்லை என்பது தெரிய வந்தது. இருப்பினும் இளைஞர் அவ்வாறு நடந்து கொள்ள என்ன காரணம் என கண்டுபிடிக்க கூடுதல் பரிசோதனைகளை மேற்கொண்ட மருத்துவர்கள் அவர் அதிகளவு போதைப் பொருட்களை எடுத்துக்கொண்டதை உறுதிப்படுத்தினர். இதனை அடுத்து அந்த இளைஞரை உள்நோயாளியாக அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போதை பழக்கம் உடல் நலம் மட்டுமின்றி மனநலனையும் பாதிக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்றாக மாறியிருக்கிறது.